தேவனுக்கு சொல்லாம தெரியப்படுத்தாம ஒன்றையே செய்வது இல்லை. அவர்கிட்ட சொல்றது, ஆண்டவர் இப்படி கூப்பிடுறாங்க, நான் போறேன், ஓகே. அவருக்கு தான் நம்ம அவரோட தான் வாழுகிறோம். சொல்லணும் இல்லை அவர்கிட்ட, அவருக்கு தெரியப்படுத்தணும் இல்லை, அவர்கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணும் இல்லை. அதான கிறிஸ்தவ வாழ்க்கை. இஷ்டப்படி செய்வேன், இஷ்டப்படி நடப்பேன், நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? நீ உன் இஷ்டப்படி போற, இஷ்டப்படி செய்யற, என்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி ஆவில நிரம்பி துள்ளுற, நான் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஒன்னொன்னுக்கு கேட்கணும்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இல்லை, இதுக்கு நான் என்ன செய்யட்டும், இதுக்கு என்ன பண்ணணும். நீ எப்பவும் ஆண்டவருடைய தொடர்புல இருந்தா எப்பவுமே ஜெபறையில் இருக்குன்னு அவசியம் இல்லை. நடந்துகிட்டு இருக்கும்போது பேசுவார், கார்ல போகும்போது பேசுவார், விமானத்துல டிராவல் பண்ணும்போதே கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். இந்த காரியத்தை செய், இதெல்லாம் நடத்து. நம்ம ஜெபிச்சுட்டா உடனே சில சமயம் பதில் வராது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டா ஜெபம் பரலோகத்துக்கு போயிடும். ஆண்டவருக்கு எப்போ பதில் கொடுக்கன்னு தெரியும். திடீர்னு ஒரு நாள் ஜெபிக்கும் போது பதில் தருவார், திடீர்னு ஒரு நாள் டிராவல்ல இருக்கும்போது பதில் கொடுப்பார். எனி டைம் அவர் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும். ஆவியானவருடைய தொடர்பில் இருந்துகிட்டே இருந்தா ஒவ்வொரு காரியத்தில் அழகா கைட் பண்ணுவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் பயப்படுவதில்லை. என் இயேசு சொல்லுகிறார், நான் செய்கிறேன். என் இயேசு என்னை வழி நடத்துகிறார், செய்கிறேன். அதனால மக்கள் அதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பயம் இல்லை. என் இயேசு சொல்லுவதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு தெரியாமல் ஒன்று செய்வது இல்லை. சில சமயத்துல சில மிஸ்டேக் நடந்துரும். நானும் மனுஷன் தானே, சில சமயத்தில் சில மிஸ்டேக் எல்லாம் நடந்துடும். அப்போ ஆண்டவர் அதில் ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பார். இந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட கேட்காம செய்துட்டேன், திடீர்னு இன்னொரு காரியத்தில் முடிவெடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒரு வழியில் நான் ஒரு காரியத்தை காலை வச்சுட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, இனி கவனமாரு. ஆண்டவர் சரிப்படுத்தி நடத்துவார். அதுதான் இயேசு. உடனே இயேசு நடத்துறான்னா 100% பெர்ஃபெக்ட், அப்படியே ஹோலி பீப்புள் அப்படிலாம் கிடையாது. நானும் உங்களை போல பாடுள்ள மனிதன். எனக்கு சில நேரம் கோபம் வரும். பிரதர் கூட கோவப்படுவாங்களா? எங்கள் ஊழியத்தில் நெருங்கியிருக்கிட்ட கேளுங்க, நான் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியும். என் கூடவே இருக்கிட்ட கேட்டு பாருங்க, கோபம் வரும். கோபம் வரணும் இல்லை, இயேசுவே கோவப்பட்டார்ல, நம்ம என்ன இயேசுவோட பரிசுத்தவான்களா? நானும் பாடுள்ள மனிதன் தான். சோர்வு வரும் சில சமயத்தில். கோபம் வந்தால் நான் பேச மாட்டேன், அமைதியாகிடுவேன். நான்